வணக்கம். சினி சினி மினி மினி துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்தில் விஜய் கதாநாயகனாக நடித்தார். சிம்ரன் கதாநாயகியாக நடித்தாங்க. அந்த படம் 100 நாட்களை தாண்டி ஓடி மிகப்பெரிய சாதனையை புரிந்தது அப்படின்னு தான் நமக்கு தெரியும். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் பேனரில் ஆர்பி சௌத்ரி அந்த படத்தை தயாரித்தார். அந்த படத்தினுடைய இயக்குனர் எழில் டைரக்ட் பண்ணி எந்த அளவுக்கு எழிலுக்கு மிகச்சிறந்த பெயரை அந்த திரைப்படம் பெற்று தந்தது அப்படின்றதெல்லாம் தெரியும் இல்லையா. சிம்ரன் அந்த படத்தினுடைய கதாநாயகியாக நடித்ததற்கு பின்னால் சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கின்றன. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சம்பவத்தை நான் கூறுகிறேன். அது என்ன அப்படின்னா, எழில் இந்த கதையை தயார் பண்ணிட்டாரு. ஆர்பி சௌத்ரிகிட்ட சொல்லிட்டாரு. சௌத்ரி சாருக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சி போச்சு. விஜய்கிட்ட போய் கதையை சொன்னார். விஜய் இந்த கதையை கேட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நடிக்கிறதுக்கு சம்மதிச்சார். விஜய் கமிட் ஆயாச்சு. இப்போ படத்தினுடைய கதாநாயகி அப்படி வரும்போது ஆர்பி சௌத்ரி எழில்கிட்ட சொன்னார், இது மாதிரி விஜய் கமிட் ஆகிருச்சு, விஜய்க்கு கதை ரொம்ப பிடிச்சிருச்சு, அவர் இந்த படத்தினுடைய கதை ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவரே சொன்னார். அவருடைய கதாபாத்திரமும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சதுனால இது ஒரு நல்ல திரைப்படமாக வரும்ன்ற நம்பிக்கை அவருக்கு உண்டாயிருச்சு. இந்த படத்தினுடைய கதாநாயகி கேரக்டர் ரொம்ப வெயிட்டான கதாபாத்திரம். ஹீரோவுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த படத்தினுடைய கதாநாயகி கதாபாத்திரத்திற்கும் நல்ல வெயிட் இருக்குது, ஆக்டிங் ஸ்கோப் இருக்குது, மிகச்சிறந்த ஆக்டிங் காட்சிகள் இருக்கக்கூடிய படம் இது. அப்படி வரும்போது கதாநாயகியை யாரை நீ பிளான் பண்ணியிருக்க அப்படின்னு ஆர்பி சௌத்ரி எழில்கிட்ட கேட்டார். எழில் சொன்னாப்புல, இதுக்கு கரெக்டாக பொருத்தமான ஆர்டிஸ்ட்னு சொன்னால் இது நான் மனசுக்குள்ளே நினச்சிருக்கிறது சிம்ரன் நான் நினச்சிருக்கேன்னு. இதை கேட்டவுடனே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு ஆர்பி சௌத்ரி. சிம்ரன் என்னையா? இந்த கதை அருமையான கதையா? கதை கவித்துவ தன்மையுடன் பொயட்டிக்காக இருக்குது. கதை மென்மையான காதல் கதை. இதில் கொண்டு போய் நீ சிம்ரனை போடுறேன்ற அவங்க கிளாமராக நடிக்கிறவங்க. படம் ஃபுல்லாகவே மாடர்ன் காஸ்டியூம்ஸை போட்டு எல்லா படங்கள்லையும் வருவாங்க. நவ நாகரீக மங்கையாக அப்படி வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவங்கள கொண்டு போய் இதில் இழுத்து போற்றி புடவை கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய கேரக்டர். இந்த கேரக்டர் குடும்பத்தனமான கதாபாத்திரம். இந்த கதாபாத்திரத்துக்கு அவங்க எப்படி அசையாக வருவாங்க? நீ என்ன யோசிக்கிற? சிம்ரனை போய் போடுறேன்ற அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எழில் சொல்லியிருக்காரு, இல்லை சார், நான் அப்படியே ரொம்ப ஆழமாக யோசித்து தான் இந்த முடிவுக்கே வந்திருக்கேன். இவங்களுக்கு ஆக்சுவலாக சிம்ரன் இந்த கதாபாத்திரத்துக்கு ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க சார். ஆக்சுவலாக அவங்க ஒருவேளை இதுவரை நடித்தது வேணால் அவங்க மாடர்ன் காஸ்டியூம்ஸை போட்டு மாடர்ன் ட்ரெஸ்ஸில் எல்லா படங்களையும் வந்திருக்கலாம். சிட்டி ஓரியன்ட் சப்ஜெக்ட் அப்படின்றதுனால அந்த கதாபாத்திரங்கள் அப்படி அமைஞ்சிருக்கலாம். ரெண்டாவது அவங்க மும்பையிலேருந்து பிராட்டப் அப்படின்றதுனால அவங்கள இதுவரை போட்ட இயக்குநர்கள் எல்லாமே மாடர்ன் கேரக்டர் அப்படின்னு வரும்போது சிம்ரன் கரெக்டாக இருப்பாங்கன்னு நினச்சி அவங்க படங்களெல்லாம் சிம்ரனை கமிட் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஆக்சுவலாக இதில் நான் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த கதாபாத்திரத்துக்கு சிம்ரன் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க சார். நான் இந்த கதாபாத்திரத்தை உருவாக்கும் போதே என் மனசுக்குள்ளே நான் நினச்சதே சிம்ரனை தான். அவங்க இந்த கேரக்டருக்கு ரொம்ப ஆப்டாக இருப்பாங்க. அவங்களுடைய அந்த உடல் அமைப்பு, அந்த லீன் ஃபிகர், அவங்களுடைய உயரம், இந்த விஷயங்கள் எல்லாமே வச்சு பார்க்கும்போது அவங்களுடைய அந்த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன், ஒரு கவித்துவ தன்மையுடன் இருக்கக்கூடிய முக அமைப்பு, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சிம்ரன் 100% அந்த கேரக்டருக்கு ரொம்ப பொருத்தமாக இருப்பாங்க சார். அவங்கள நம்ம புடவையை கொடுத்து அப்படியே அவங்கள அணியை செஞ்சு அவங்களுடைய இதுவரை நடித்த எப்படிப்பட்ட கேரக்டர்லாம் நடிச்சிருக்காங்களோ அதை அப்படியே படம் பார்க்குறவங்கள மறக்கடிச்சிருவோம். படம் ஃபுல்லாகவே குடும்பத்தனமான இந்த கதாபாத்திரத்தில் அவங்கள புடவையில் வர வச்சு இதுக்கு முன்னாடி அவங்கள பற்றி என்ன இமேஜ் இருக்கோ அந்த இமேஜை ஃபுல்லாக மாற்றிட முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமாக சொல்லியிருக்காரு எழில் இவ்வளவு பிடிவாதமாக சொன்னோடனே அதுக்கு பிறகு அதில் பெருசாக வற்புறுத்த விரும்பலை ஆர்பி சௌத்ரி. அப்படியா சொல்கிற? சிம்ரன் கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறியா? சரி, ஓகே. இப்போ நீ மனசுக்குள்ளே கற்பனை பண்ணி அந்த கேரக்டருக்கு சிம்ரன் பொருத்தமாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நீ மனசுக்குள்ளே நினச்ச அப்படின்னா சரி, சிம்ரனே இருக்கட்டும், சிம்ரனே பார்த்து பேசு அப்படின்னு சொல்லி உடனே சிம்ரனுக்கு சூப்பர் குட்லேருந்து ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி சௌத்ரியாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டைமுக்கு சிம்ரன் இந்த டைமில் ஒன்று வர சொன்னாங்க, போய் கதையை சொல்லுன்னு சொல்லி உடனே எழில் போய் சிம்ரனை சந்தித்து இந்த கதையை சொன்னார். சிம்ரனுடைய கேரக்டரை சொன்னார். சொன்ன உடனே சிம்ரன் ரொம்ப உன்னிப்பாக படத்தினுடைய ஆரம்பத்துலேருந்து கிளைமேக்ஸ் வர முழு கதையும் கேட்டாங்க. தன்னுடைய கதாபாத்திரம் என்னன்றதையும் கேட்டாங்க. கேட்ட பிறகு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சிம்ரன் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தை தான் நான் இவ்வளோ நாள் வரை காத்திருந்தேன், ஏங்கிக்கிட்டு இருந்தேன். இப்படி ஒரு கதாபாத்திரம் நமக்கு வராதா? இப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரம் நடிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு வராதான்னு சொல்லிட்டு யார் அப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுப்பாங்க? அந்த கதாபாத்திரம் எப்போ நமக்கு கிடைக்கும்? இப்படிப்பட்ட கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய சூழல்
நம்முடைய கலை உலக பயணத்தில் என்னைக்கு உருவாகும் அப்படின்னு நினச்சி நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன், ஏங்கிக்கிட்டு இருந்தேன், எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் இந்த கதையை சொல்லி, என்னுடைய கதாபாத்திரத்தையும் சொல்லி அப்படி வந்த பிறகு நான் என்ன வார்த்தைகளை சொல்லி இதை சந்தோஷப்படுறேன்னு எனக்கே தெரியல. நான் இப்படிப்பட்ட தருணத்திற்காகத்தான் இவ்வளோ நாள் வரை காத்திருந்தேன் அப்படின்னு. இப்படிப்பட்ட ஒரு சேஞ்ச் ஓவர் என்னுடைய வாழ்க்கையில் என்றைக்கு வரும், மாற்றம் என்றைக்கு உருவாகும், மாறுதல் என்றைக்கு உண்டாகும் அப்படின்றத நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். இப்போ வந்திருக்கு அப்படின்னு வரும்போது எனக்கு கிட்டத்தட்ட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கதாபாத்திரத்தில் நிச்சயமாக எல்லோரும் பாராட்டுற அளவுக்கு என்னால் நடிக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்னுடைய திறமையை வச்சு இந்த கதாபாத்திரத்திற்கு எந்த அளவுக்கு பெருமை சேர்க்க முடியுன்ற ஆழமான நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் என்னை நம்பி நீங்கள் வந்திருக்கீங்க. நிச்சயமாக உங்கள் நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன். உங்களுடைய நம்பிக்கையும் காப்பாற்றுவேன், ஆர்பி சௌத்ரி சார் நம்பிக்கையும் காப்பாற்றுவேன். இப்போ என்ன தான் கமிட் பண்ணின்னு சொல்லிட்டு நீங்கள் விஜய் சார்கிட்ட சொல்லியிருப்பீங்க. அந்த விஜய் சாரும் இதை நம்பி சரின்னு சொல்லி ஓகே பண்ணி அப்படின்னு வரும்போது உங்கள் அனைவருடைய நம்பிக்கைகளையும் என்னுடைய நடிப்பு திறமையின் மூலம் நிச்சயம் கட்டாயம் நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி சிம்ரன் சொல்லி அந்த கதாபாத்திரத்தில் அவர் நடித்தார் அப்படின்னு. துல்லாத மனமும் துள்ளும் எந்த அளவுக்கு சூப்பர் ஹிட் ஃபில்மாக அமைஞ்சிச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். விஜய் எந்த அளவிற்கு அந்த படத்தினுடைய ஓட்டத்திற்கு காரணமாக இருந்தாரோ, எழில் எந்த அளவிற்கு அவருடைய அருமையான இயக்கத்தின் மூலம் காரணமாக இருந்தாரோ, அதே போல் அந்த படத்தினுடைய கதாநாயகி கதாபாத்திரத்துக்கு கச்சிதமாக பொருந்தி தன்னுடைய சிறப்பான நடிப்பால் சிம்ரன் எந்த அளவிற்கு அந்த கதாபாத்திரத்திற்கு பெருமை சேர்த்தார், அந்த படத்தினுடைய ஓட்டத்திற்கு சிறப்பான ரன்னிங் அப்படின்றல அதற்கு சிம்ரன் எந்த அளவிற்கு தன்னுடைய பங்களிப்பை செலுத்தினார் அப்படின்றதெல்லாம் நீங்களே நினச்சி பாருங்கள். நினச்சி பார்க்கும்போது உங்களுக்கு சிம்ரன் மீது அளவற்ற மதிப்பும் மரியாதையும் உண்டாகும் என்று எனக்கு தெரியும்.